வணக்கம். ஸோ இன்னைக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன கன்டென்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஒன் த ஹவுஸ்ஹோல்ட் கன்சம்ப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே வில் பி டேக்கன் எவ்ரி ஹவ் மெனி இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வீட்டு நுகர்வு செலவின கணக்கெடுப்பு ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கப்படும். முன்னாடி 5 இயர்ஸ் ஒன்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது ஆவரேஜா ஒரு அர்பன் ஏரியால இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் எவ்வளவு செலவு பண்றாங்க? ரூரல் ஏரியால இருக்க குடும்பம் எவ்வளவு செலவு பண்றாங்க? அப்படிங்கிறத ஸ்டடி பண்றது தான் இந்த சர்வே. சரிங்களா? ஸோ இந்த ஹவுஸ்ஹோல்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கன்சம்ப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே அப்படிங்கிறது அது முன்னாடி 5 இயர்ஸ் ஒன்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. இனிமேல் 3 இயர்ஸ் ஒன்ஸ் தான் எடுக்க போறாங்க. சரியா? அடுத்தது. த நியூ பேஸ் இயர் ஃபார் த ஜிடிபி இஸ் 2020-23. மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கான புதிய அடிப்படை ஆண்டு 2022, 23 ஆகும். அதாவது முன்னாடி பேஸ் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2011, 12 இருந்துச்சு. இப்ப அதை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக பிஸ்வநாத் கோல்டார் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு தலைமையில கமிட்டி போட்டு அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? பிஸ்வநாத் கோல்டார். அடுத்தது. The new GDP based on the revised base year will be released on February 27, 2026. திருத்தப்பட்ட அடிப்படை ஆண்டின் அடிப்படையில் புதிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி பிப்ரவரி 27, 2026 அன்று வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அந்த 2022-23 பேஸ் இயரை வச்சு எப்போ டேட்டா நமக்கு ரிலீஸ் ஆகும்னா பிப்ரவரி 27, 2026ல. சரியா? அடுத்தது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் ஹேஸ் ரெக்கார்டட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைகர் டெத்ஸ் இன் இந்தியா? இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான புலி இறப்புகளை பதிவு செய்துள்ள மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த மாநிலம் அப்படின்னா மகாராஷ்டிரா. முதல்ல மகாராஷ்டிரா, அடுத்ததா மத்திய பிரதேஷ். சரியா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 3682 டைகர் வந்து இருக்கு. 2022 டைகர் சென்சஸ் படி. சரியா? நேத்து நம்ம பார்த்திருந்தோம். இந்தியாவிலேயே அதிக நம்பர் ஆஃப் டைகர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா, பந்திப்பூர் டைகர் ரிசர்வ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி. இங்க என்ன பார்க்கிறோம்னா, எங்க அதிகமா டைகர் வந்து இறந்து போகுது அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். அது வந்து மகாராஷ்டிரா. சரியா? ஸோ ஆப்ஷன் பி. அடுத்தது. த நியூ நேஷனல் ஹவுஸ்ஹோல்ட் டிராவல் சர்வே வில் பி ரிலீஸ்டு பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புதிய தேசிய வீட்டு பயண கணக்கெடுப்பு யாரால் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சர்வே எல்லாம் ரிலீஸ் பண்றது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ஹவுஸ் ஹோல்டு கன்சம்ப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வேவும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். எல்லா சர்வேவும் பொதுவா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்வே எல்லாமே அவங்க தான் பண்றாங்க. சரியா? ஸோ புதுசா நேஷனல் ஹவுஸ் ஹோல்டு டிராவல் சர்வே வீட்டில் இருக்கவங்க எப்படி டிராவல் பண்றாங்க, என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன், என்ன டெஸ்டினேஷன், இந்த மாதிரியான ஒரு சர்வேவை எடுக்க போறாங்க. அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. யார் எடுக்க போறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். லாஸ்டா த நியூ டொமஸ்டிக் டூரிசம் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே வில் பி ரிலீஸ்டு பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சர்வே அப்படின்னாலே மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். சரியா? டூரிசம் இருக்கனால டூரிசம் மினிஸ்ட்ரி போட்டுறக்கூடாது. டொமஸ்டிக் டூரிசம் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே ரிலீஸ் பண்றதும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். இதுல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா டூரிசம்க்கு என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன், எங்க டூர் போறாங்க, என்ன மோட் ஆஃப் அகாமடேஷன் எடுத்துக்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை ஸ்டடி பண்ண போறாங்க. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.